வணக்கம் உறவுகளே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா கொழும்பு புறக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம். ஸோ இங்கேருந்து எங்கே போக போகிறோம்னா அழுத்கடை புதுக்கடை என்ற இடத்துக்கு தான் போக போகிறோம். வாங்க இதுலேருந்து போய் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் கொழும்பு அழுத்கடை என்ற இடம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த வாரங்களில் ஒரு பெரிய துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று நீதிமன்ற வளாகத்தில் நடந்தது குறிப்பிடத்தக்கது. அங்கே இடத்துக்கு தான் நாங்கள் போக போகிறோம். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4:30 மணி, காலை 4:30 மணி. ஸோ இப்போ இந்த நேரத்தில் அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே எப்படி இருக்குது, இந்த சம்பவம் எப்படியெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத தொடர்பாக தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியேறுவதற்கான அந்த பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். காலையில் பார்த்திங்கன்னா எப்பயுமே சனம் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு புகையிரத நிலையம்தான் கொழும்பு பிரதான கோட்டை புகையிரத நிலையம். ஓகே, இந்த இடத்துல நாங்கள் டிக்கெட்டுகளை கொடுத்துட்டு தான் வெளியே போகணும். ஓகே, ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு ஓகே, இதுதான் என்னுடைய ட்ரெயின் டிக்கெட். ஓகே, இதை நான் கொடுத்துட்டு வெளியில் போக போகிறேன். ஓகே, இப்போ நாங்கள் புகையிரத நிலையத்திலேருந்து வெளியில் வந்துட்டோம். ஓகே, வெளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, நிறைய பயணிகள் அங்கங்கே போகிறதுக்காக வேண்டி எல்லாம் நிற்கிறாங்க. இனி இந்த இடம் கடும் பிஸி ஆகிடும். இப்போ 4:35 அப்படின்னு நினைக்கிற நேரம். ஓகே ஓகே, இப்போ நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எப்படி தான் எல்லோரும் காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கங்கே தூங்கி கொண்டு இருப்பாங்க. ஓகே, இப்போ நாங்கள் இது வழியால் போய் இப்போ இதிலேருந்து இந்த ரோடை கடந்து அங்கால போகிறதுக்கு ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்தை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம். இது கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்தினுடைய வெளிப்புறத்திலிருந்து பார்க்கும் தோற்றம். அதோ அந்த இடத்துல தெரிகிறதான் அந்த மேம்பாலம். ஸோ அந்த மேம்பாலத்தை கடந்து அங்கால போனோம் என்றால் மற்ற பக்கம் போயிடலாம். ஓகே, இதுதான் அந்த மேம்பாலம். இந்த இடத்துல நல்லா உற்சாகமாக இருக்குது காலையிலே. மற்ற பக்கம் போகிறதுக்காக ஒரு மேம்பாலத்தில் போய் கொண்டிருக்கோம். ஓகே, இனி நாங்கள் போகிறது எங்கன்னு கேட்டால் பெட்டா. கொழும்புல பெட்டானா வியாபாரத்துக்கு ஒரு ஃபேமஸான இடம். ஸோ அதுக்குள்ளே போகிறோம். இப்போ நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் 4:30 மணி.
டிவிஷன். விடிய டைம்களில் இந்த இடம்லாம் கட்டும் பிஸி ஆகிரும். ஆட்கள் நடமாட்டம் அப்படி தான் இருக்கும். சில கள்ளர்கள், திருடர்கள், அந்த பிரச்சனையும் இங்கே தான் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கே போகிறோம், என்னத்துக்காக இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம்னு சொன்னால், புறக்கோட்டையிலேருந்து புதுக்கடை என்று சொல்லப்படுற இடத்துக்கு தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ஸோ புதுக்கடை என்ற இடம் வந்து பொதுவாக சிங்களத்தில் அங்கே அழுத்கடை என்று சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அழுத்கடை என்ற இடத்துல தான் உயர் நீதிமன்றம் காணப்படுது. ஸோ அந்த நீதிமன்றத்தில் கடந்த 19ஆம் தேதி ஒரு துப்பாக்கி சூடு நடந்தது, எல்லாருமே அறிந்த விஷயம். தற்போது அதுதான் பேசு பொருளாக இருக்கிறது. அது தொடர்பான புதிய புதிய விடயங்கள் வந்து கொண்டிருக்குது. ஸோ அந்த இடத்திற்கு நேரடியாக நாங்கள் போய் அந்த சுற்று வட்டாரம் எப்படி இருக்குது, இந்த சம்பவம் எப்படி நடந்ததுங்கிறத தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அது தொடர்பாக பார்த்திங்கன்னு சொன்னால் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கி சூடு சம்பவம் கடந்த 19ஆம் தேதி நடந்தது. புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் 5ஆம் இலக்க நீதிமன்றத்துக்குள் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்தது குறிப்பிடத்தக்க விஷயம். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அததெரன என்ற செய்தி ஊடகம் மூலமாக அந்த குற்றவாளியினுடைய ஒரு குரல் பதிவு வெளியிட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருக்கிற ஒருவருடன் இவர் தொடர்பு கொண்டு, அதாவது இந்த குற்ற செயலை புரிகிறதுக்கு முதல்ல இருவருக்கிடையில் நேரடியான வாட்ஸ்அப் தொடர்பாடல் இருந்ததை வந்து உறுதிப்படுத்தி ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. தொடர்ந்து பார்த்தேன்னு சொன்னால் போலீஸார் கடுமையான விசாரணைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. ஸோ அந்த இடம் ஃபுல்லாக இப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பது தான் இதுவரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்ட விஷயம். ஸோ நேரடியாக போய் பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போவோமா இருந்தால் நாங்கள் அந்த நீதிமன்ற கட்டட தொகுதியை அனுப்பிச்சிருவோம். தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் ஓகே, இப்போ நாங்கள் பெட்டாவில் தான் நடந்து போய் கொண்டிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்க இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓகே, இதே மாதிரி இன்னொரு சந்தி இருக்குது. அங்கே தான் சிடிபி பஸ் சந்தி வரும். பல கடைகள்லாம் காணப்படுது. நாங்கள் அந்த டேம் ஸ்ட்ரீட்னு சொல்கிற அந்த பாதையோடு போய்ட்டும் அந்த இடத்துக்கு போகலாம். ஸோ இப்போ நாங்கள் அந்த மெயின்லேயே போய் அதுக்கு போகிற அந்த நீதிமன்றத்துக்கு போகிற பாதையினூடாக தான் போக போகிறோம். இந்த இடம் ரொம்ப கடுமையான பிஸியான இடமா இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல சிடிபி பஸ் ஸ்டாண்ட், அங்கால கொஞ்சம் தூரம் போகும்போது ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட்,
அது பயணிகள் போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய இடம்னால கொஞ்சம் பிஸியாக இருக்குது இந்த இடம். CTP bus stand. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய சந்தி பாருங்கள், பெரிய கணக்கு ரோடுகள் பிரியுது. ஸோ இப்போ நாங்கள் வந்து புதுக்கடைக்கு போகிற சந்திக்கு இன்னோடாக போக போகிறோம். ஓகே, அதுக்கு எப்படி போகிறதுண்டா? ஓகே, அங்கேருந்து வர நேரான பாதையில் போயிட்டா சரின்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் அந்த புதுக்கடைக்கு போகிற பாதை. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சன நடமாட்டம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிற ஒரு இடம். இதில் தொடர்ந்து 2 போலீஸ் ஸ்டேஷனும் இருக்குது. ஓகே, இப்போ இந்த பாதையினூடாக நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ஆட்டோலாம் நிற்கிது. நான் நினைக்கிறேன் ஆட்டோ கராஜாக இருக்கணும் அல்லது ஆட்டோ பார்க்கிங் இடமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை தாண்டி போகும்போது வாழைத்தோட்டம் வரும்.
இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒருத்தர் 2 பேர் நடந்து கொண்டிருக்காங்க. மற்றபடி இதில் ஒரு சனம் இல்லை, தனியாக தான் போய் கொண்டிருக்கிறான். ஆனால் கொஞ்சம் பாதுகாப்பான இடம். இதில் கொஞ்சம் பயப்படாமல் போகக்கூடிய இடம். என்னென்னா பக்கத்தில் நீதிமன்ற வளாகம் இருக்கிறதால எப்பொழுதும் போலீஸ் நடமாட்டம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வாழைத்தோட்டம் போலீஸ் நிலையம் இருக்குது. இப்படி கொழும்பில் எல்லா இடங்களையும் நம்பி நடந்து போயிடக்கூடாது. ஏனெண்டா இப்படி போய் கொண்டிருக்கும் போதே எங்களை அடித்து போட்டு எங்கிட்ட இருக்க உடைமைகளை பறிச்சுட்டு போகக்கூடிய இடங்களும் இருக்குது. அதாவது அங்கே பழகினாக்களுக்கு ஓகே. இது கொழும்பு வாழைத்தோட்டம் போலீஸ் நிலையம். புதுசாக போகிறவங்க ஸோ இந்த மாதிரியான ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் தனிப்பட்ட முறையில் இப்படி நடந்து போகிறத இயன்ற மட்டும் தவிர்த்து கொள்வது நல்லம். அந்த பாருங்க சூப்பர் லைட் ஒன்று மேலே தெரியுதா. 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி நேபாளத்தின் காத்மண்டு நகரில் இருந்து மதியம் 12:50 மணிக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் ஒன்று இலங்கை நோக்கி புறப்பட்டிருக்கு. அந்த விமானத்துல சேனாதிராகே கருணாரத்ன என்ற நபரும் இருந்திருக்கிறார். அவர் சென்னலோர இருக்கையில இருந்துதான் இந்த பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். எந்த உணர்ச்சியையும் வெளிப்படுத்தாத முகம், சுருண்ட தலைமயிர், நீண்ட தாடி, கட்டமஸ்தான உடம்பு, வெள்ளையும் சொல்லையுமாக ஆள் அந்த விமானத்துல இலங்கை நோக்கி பயணமாகி இருக்கிறார். சாதாரண மனிதன் போலவே அவர் அந்த விமானத்துல பயணம் செய்து இலங்கை கட்டுநாயக்க விமான நிலையத்தை அடைஞ்சிருக்கிறார். வந்த உடனே கொஞ்சம் துடிப்பான நுண்ணறிவு உள்ள ஆக்களை கொஞ்சம் ஆழமாக அவதானிக்கிற ஒரு விமான நிலைய பரிசோதனை உத்தியோகத்தரிடம் இந்த கருணாரத்ன மாட்டி கொண்டார். அவருக்கு இவரை பார்த்தோன்னே சில சந்தேகம் ஏற்பட்டது. எனவே இவரை கொஞ்சம் நிப்பாட்டி கேள்விகள் கேட்டு விசாரணை செய்துதான் நாட்டுக்குள்ள அனுமதிக்க வேணும் என்று முடிவெடுத்துட்டார். எனவே கேள்விகள் அவர் கேட்க தொடங்குறார். அத்தோட இவர் அந்த பரிசோதனை அதிகாரியிடம் கையளிச்ச கடவுச்சீட்டிலையும் சில குறைபாடுகள், குளறுபடிகள் இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சிடுறார். தலைமையாக இலங்கையில கொடுக்கப்படுற கடவுச்சீட்டுக்கும் இலங்கையின் இலச்சினை பொறிக்கப்பட்ட இவர் கையளிச்ச அந்த கடவுச்சீட்டுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கிறத அவர் உணர்றார். எனவே இதுல ஏதோ குழப்பம் இருக்கு என்ற சந்தேகம் மேலுக்க அவர் இவர்கிட்ட கேள்வியை கேட்கிறார். முதல் கேள்வி என்னன்னா, இந்த பாஸ்போர்ட்டை எங்க வாங்கினீங்க? இவர் உடனே சொல்றாரு, இலங்கையில கொழும்புல தான் வாங்கினார் பாஸ்போர்ட் அலுவலகத்துல. அந்த அதிகாரி இருக்கிறார், இல்ல இது இலங்கையில தயாரிக்கப்பட்ட பாஸ்போர்ட் இல்லையே, இது வேற எங்கேயோ தயாரிக்கப்பட்டிருக்கு என்று கேட்கிறார். அந்த கேள்விக்கும் கொஞ்சமும் பதட்டப்படாமல் சேனாதிராகே கருணாரத்ன தெளிவாக பதில் சொல்றார், இல்ல உண்மையாகவே இது இலங்கையில தான் பெறப்பட்டது என்று. ஆனாலும் அந்த அதிகாரி விடுறதாக இல்லை. அவர் கேட்ட 2 கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமலேயே இந்த சேனாதிராகே கருணாரத்ன கொஞ்சம் பதட்டம் அடைஞ்சு போனார். எனவே அவர் டக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டார், சரி உங்க பாஸ்போர்ட்ல இருக்கிற பேரை சொல்லு என்று. இவருக்கோ உடனடியாக பதில் சொல்ல முடியல, பேர் சொல்ல தடுமாறுறார். உடனே இந்த ஐசி நம்பரை சொல்ல என்று கேட்க அதுவும் சொல்ல முடியாம தடுமாறுறார். எனவே இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு என்றதை உறுதிப்படுத்தி கொண்ட அந்த அதிகாரி மேலும் கேள்விகளை கேட்கிறார். உடனே அடுத்த கேள்வி கேட்கிறார், சரி இந்த பாஸ்போர்ட்டை கொண்டு எப்ப நீ நேபாளத்துக்கு போன என்று. அதுக்கும் இவரால் பதில் சொல்ல முடியல, எனக்கு போன தேதி அவ்வளவு ஞாபகம் இல்லை என்று சொல்லி விடுறார். இவருடைய தடுமாற்றமான பதில்கள்ல நம்பிக்கை இல்லாத, திருப்தி அடையாத அந்த அதிகாரி இவர் கையளிச்ச கடவுச்சீட்டுல இருந்த இலக்கத்தை கணனியில தரவேற்றி பார்க்கிறார். அந்த கணனி தரவுகளின்படி இலங்கையில் இருக்கிற பெண் ஒருவருக்கு வழங்கப்பட்ட கடவுச்சீட்டின் இலக்கம் தான் இவர் குறிப்பிட்ட கடவுச்சீட்டிலையும் இருக்கிறது கண்டுபிடிக்கப்படுது. எனவே இங்க ஏதோ கடவுச்சீட்டு மோசடி நடந்திருக்கு என்ற விஷயம் இதோட உறுதியாகுது. எனவே அந்த அதிகாரி சொல்றாரு, கடவுச்சீட்டு மோசடியில நீ ஈடுபட்டிருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. எனவே இனி நீ பொய் சொல்லி பிரயோசனம் இல்லை, உண்மையை சொல்லு, எதுவானாலும் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம், உண்மையை சொல்லு என்று சொல்றார். கொஞ்ச நேரம் யோசிச்சு கொண்டிருந்த சேனாதிராகே கருணாரத்ன, சரி ஐயா நான் உண்மையை சொல்லிடுறேன், இந்த கடவுச்சீட்டை எனது நண்பர் ஒருவர் தான் செய்து தந்தவர், இது யாருடையது, எங்கிருந்து பெறப்பட்டது என்றெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த நண்பர் இந்த கடவுச்சீட்டை தந்தார். நான் நாட்டுக்கு வர வேண்டிய தேவை இருந்தபடியே அவசரமாக வந்தேன். நான் சாதாரண மனுஷன் எல்லாம் இல்லை, எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகளை கொண்ட ஒரு மனுஷன் நான். எனவே என்ன இதுல வச்சு கஷ்டப்படுத்தாமல் என்ன விடுவியுங்கோ என்று மந்தாட்டமாக அந்த அதிகாரியிடம் இந்த கருணாரத்ன கேட்டிருக்கிறார். அவரும் விடுறதாக இல்லை, சரி உங்க பிரச்சனையை சொல்லு, முதல்ல அதை கேட்போம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடிய அளவுக்கு அது சின்ன பிரச்சனைகள் இல்ல என்று கருணாரத்ன தயவாக பதில் சொல்லி இருக்கிறார். அதிகாரி சொல்றார், இல்ல அப்படியெல்லாம் உன்னை சாதாரணமாக விட முடியாது, இது கடவுச்சீட்டு மோசடியோட சம்பந்தப்பட்டது, பாரதூரமான குற்றம், உண்மையை சொன்னா உன்னை விடலாமா இல்லையா என்பதை பற்றி நாங்கள் முடிவெடுக்கலாம் என்று சொல்றார். சரி நான் உண்மையை சொல்றேன், எனக்கு நாட்டுல பல வழக்குகள் இருக்கு, என் மீது பிடிவிராந்து இருக்கு, எனக்கு சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கு. எனவேதான் நான் ரகசியமான முறையில இந்த போலியான மோசடியாக தயாரிக்கப்பட்ட கடவுச்சீட்டை பயன்படுத்தி நாட்டுக்குள்ள வந்தனான் என்று அங்க வச்சு சொல்லிடுறார். அப்ப என்ன வழக்குகள், என்ன பிடிவிராந்து அந்த அதிகாரி கேட்க, அதெல்லாம் சின்ன சின்ன வழக்குகள் தான், அது உடனே தீர்த்து கொள்ளக்கூடிய வழக்குகள் என்று இவர் சொல்றார். அந்த அதிகாரியோ விடையில்லை, சரி சின்ன சின்ன வழக்குகள் தானே, அதுல 1-2 பத்தி எங்களுக்கு சொல்லு என்றார். சேனாதிராகே கருணாரத்னாவுக்கு விளங்கிட்டு, இந்த ஆள் கடைசி வரையும் தன்னை விட போறதில்லை, தான் மாட்டிக்கொண்டன்
கைது செய்யப்பட போறேன். சரி ஐயா, நான் உண்மையை சொல்றேன். நான் சேனாதிராய கருணாரத்ன இல்ல, கனமுள்ள சஞ்சீவன் என்பது நான் தான் என்று சொல்றேன். அந்த அதிகாரிக்கு தூக்கி வாரி போட்டது. அதற்கு பிறகு அவர் அப்படியே கைது செய்யப்பட்டு பூசா சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்படுறார். இவ்வாறு நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர் மீண்டும் ஒரு முறை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்படுகிறார். அங்கு வந்த பிறகு நீதிமன்ற உள்ளே வைத்து தான் இந்த சம்பவம் நிகழ்ந்தது, யாவரும் அறிந்த விஷயம். ஸோ நீதிமன்றத்துக்கு பின்பகுதி தான் நான் போய்கொண்டிருக்கேன். நீதிமன்றத்தின் பின்புறத்தின் கடைசி இடம்தான் இது. ஸோ இந்த இடம் முடிகிற இடத்துல ஒரு சந்தி வரும். இது கடை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் அந்த புதுக்கடைன்னு சொல்லி கூடுதலாக நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ புதுக்கடைங்கிற இடம் எப்படி இருக்குது, இந்த இடத்துல நீதிமன்ற வளாகம் எப்படி இருக்குங்கிறத நாங்கள் எடுத்து காட்டியிருந்தோம். ஓகே, வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை